மாப்பிள்ளைக்கு மைத்துனரை மாலை போட சொல்லுங்க. சம்பந்தி 2 பேரும் மரியாதை பண்ணீங்க. அதான் மரியாதை பண்றதெல்லாம் முடிஞ்சிருச்சு. லக்ன பத்திரிகையை படிக்கலாம்ல? படிக்கிறேன். அதான் சம்பந்தி எல்லாத்தையும் கரெக்ட் டைம்க்கு ஞாபகப்படுத்திடுவாங்க. என்னம்மா ராவு காலம் பின்னாலேயே துரத்திக்கிட்டு வருது. அதுக்குள்ள லக்ன பத்திரிகையை படிச்சு இவங்க 2 பேரும் கையெழுத்து போட்டா தானே எல்லாம் நல்லபடியா முடியும். ஆமா, லக்ன பத்திரிகை வாசிக்கலாமா? வாசிங்க. சுபமஸ்து சுப்ரதிஷ்டிதமஸ்து விவாக நிச்சயதாம்பூல பத்திரிகை. சென்னை ராயப்பேட்டையை சேர்ந்த ஆர்கே எனும் ராதாகிருஷ்ணன் முதலியார் இளையகுமாரன் சிரஞ்சீவி கார்த்திக் என்ற கார்த்திகே எனக்கும் சென்னை திருவான்மூரை சேர்ந்த வெங்கடாச்சல முதலியார் பூரணி அம்மாள் குமாரத்தியுமான தீபா என்கிற தீபலட்சுமிக்கும் திருமணம் நிச்சயிப்பதாக இருவீட்டார் மனப்பூர்வமாக சம்மதித்தபடி முகூர்த்தம் வரும் பார்த்திப ஆண்டு ஆவணி திங்கள் 6ஆம் நாள் 22/8/2005 திங்கட்கிழமை என்று காலை 6 மணி முதல் 7:30 மணிக்குள் கடக லக்னத்தில் நடத்துவதாக தீர்மானித்து எழுதிய லக்ன பத்திரிகை. சுபமஸ்து. படிச்சு பார்த்துட்டு கையெழுத்து போட்டுருங்க. இந்து 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 எப்படா இருக்க? நல்லா இருக்கேன்ப்பா. சலோ டேய் இந்து குட்டி. அப்பாவா? என்ன சார் இது? ஸ்ரீனிவாசன் சார் உங்ககிட்ட எதுவுமே சொல்லலையா? ஏற்கனவே கல்யாணம் ஆகி டைவர்ஸ் ஆனது மட்டும்தான் எங்களுக்கு தெரியும். அப்படின்னா கார்த்திகோட முதல் சம்சாரத்துக்கு குழந்தை இருக்குன்னு உங்களுக்கு சொல்லலையா? சார் கார்த்திக்கு பிறந்த குழந்தையா இருந்தா அதை பத்தி சொல்லிருக்கணும். நமக்கு என்னத்துக்கு இது? என்ன சார் இதெல்லாம்? கார்த்திக் முதல்ல இது அட்டம் கழுத்துப்போ. எப்படிங்க எப்படி இந்த குழந்தைய மறந்துட்டு அவனால இருக்க முடியும்? டேய் கார்த்திக் சொல்லுடா. ஆமாமா, இந்து பிரிஞ்ச நிறைய முடியாது. சாரி தீபா, உனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கும்னு நினைச்சுதான் நான் இந்த கல்யாணத்துக்கே சம்மதிச்சேன். ஆனா இங்க நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது உங்க யாருக்கும் ஒன்றும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு மற்றவங்களை விட உனக்கு தெரியப்படுத்த வேண்டியது என்னோட கடமை.
இந்துவை பிரிஞ்சு என்னால வாழ முடியாது தீபா. இவளையும் நம்ம மகளை ஏத்துக்கணும். ரொம்ப நல்லா இருக்கு தம்பி நீங்க பேசுறது. யாரோ பெத்த பொண்ணுக்கு என் பொண்ணு அம்மாவா இருக்கணுமா? இது எந்த ஒரு நியாயங்க? இப்படி ஒரு கண்டிஷன் இருக்குன்னா அதை முதல்ல சொல்ல வேண்டாமா? நல்ல வேலைங்க, கடவுள் எங்க அக்காவை காப்பாத்திட்டாரு. அப்பா கிளம்புங்க. ஐயோ இருங்க தம்பி, கொஞ்சம் பொறுமையா இருங்க, அவசரப்படாதீங்க. பேசாதீங்க. இந்த கண்டிஷன்ல உங்க தங்கச்சி நீங்க கல்யாணம் பண்ணி கொடுப்பீங்களா? அண்ணி எதுவும் சொல்லாதீங்க. வேற யாரத்தான் சொல்றது? உங்க ஃபேமிலி எங்களுக்கு புரியல. எங்க பொண்ணுக்கு வாழ்வு கொடுக்க வந்தீங்களா இல்ல கிணத்துல பிடிச்சு தள்ள வந்தீங்களா? வாங்க நீங்க நாம போலாம். வாமா. ஏய் நெல்லுடே, நிச்சயதார்த்தம் வரைக்கும் வந்து கல்யாணம் நின்னு போச்சுனாக்க நம்ம பொண்ணை யாரடி கல்யாணம் பண்ணிப்பாங்க? வெங்காயம் அதெல்லாம் அந்த காலம். இப்ப எல்லாம் மணமேடையில உட்கார்ந்த பொண்ணுக்கு நல்ல மாப்பிள்ளை கிடைக்கிறான். நீங்க ஏன் சார் உறுப்பு பண்ணிக்கிறீங்க? வாங்க போலாம். வாமா நீ வாடா. வாங்கப்பா. சார் பேசாதீங்க. உங்க மேல இருக்க மரியாதைனால இப்போ நான் பேசாம போறேன். ச்சே. நீ வாமா. அப்பா, என்னாலதான் பிரச்சனையாப்பா? இல்லம்மா, பிரச்சனை என்னாலதான். இந்த குட்டி பிசாசு எங்க இருந்து வந்துச்சு? மாமா யாருக்கே? இந்து, இந்து எங்கம்மா போயிட்ட? ஐயோ இங்கேயா இருக்க? உன்னை இங்கெல்லாம் தேடுறது. கடவுளை ஒரு நிமிஷம் கண்ண மூடி கும்பிடுறதுக்குள்ள நீ இங்க வந்துட்டிய. பிரகாரம் பூரா தேடிட்டே உன்னை காணல. உங்க அம்மாக்கு யார் பதில் சொல்றது? வா 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 வா. அடடே அபிராமியா, என்ன எல்லாரும் வந்திருக்கீங்க? ஏதாவது விசேஷமா? விசேஷம்னா ஒருத்தர் முகத்திலே சந்தோஷத்தை காணோம். ஏதாவது பிரச்சனையா? எனக்கு எதுக்கு ஊர் வம்பு? வா வா நாம போலாம். மன்னிச்சிடுங்க, உங்களை நான் தப்பா நினைச்சிட்டேன். உன் நிலைமையில வேற யாரா இருந்தாலும் இப்படிதாம நினைப்பாங்க. உன் மேல எந்த தப்பும் இல்லை. உன் குழந்தை எல்லாத்தையும் சாதிச்சிடுச்சுமா. கடவுளே நேர்ல வந்த மாதிரி உன் புருஷனை கலங்க வச்சிடுச்சு. இதுல ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னன்னா, இந்துவை கார்த்திக் இன்னும் மறக்காததுதான். அது மட்டும் இல்ல, கார்த்திக் கல்யாண சத்திரத்துல இவகிட்ட காட்டின அன்பை பார்க்கும்போது
ஆயுசுக்கு அவளை மறக்க மாட்டான்னு தோணுது. ஆக்சுவலா இந்த குழந்தை ஐடியா கொடுத்ததே அம்மா தான். நம்ம எல்லாரும் அம்மாவை தான் பாராட்டணும். இது எப்படி நடந்துச்சு? சாரதாம்மா, நாங்கெல்லாம் குழப்பத்திலையும் கோபத்திலையும் இருந்தோம். அப்ப அக்கா வீட்டுக்கு வந்தாங்க. காலம் ஒரு ஆளை இப்படி கூட மாத்துமா? கடவுளே, மாறணும், மாறிக்கணும். உங்க எல்லாரையும் விட ஒரு முக்கியமான ஆளை நீங்க நிச்சயதார்த்தத்துக்கு கூட்டிட்டு வரணும். யாரக்கா? இந்து. இந்துவா? ஆமா, அந்த குழந்தை அங்க வந்தா நிச்சயம் நல்லது நடக்கும். அத்தை, சொல்றேன். இந்துவை பார்த்ததும் கார்த்திக் நிச்சயமா சந்தோஷப்படுவான். அவளும் அப்பான்னு கூப்பிடுவா. அதை பார்த்ததும் அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் சந்தேகம் வந்துடும். நிச்சயதார்த்தமே நின்னு போயிடும். நீ சொல்றதெல்லாம் சரிக்கா. ஆனா சாந்தி ஏற்கனவே குழப்பத்துல இருக்கா. அவ வீட்டுக்கு போய் யார் கூப்பிட்டு வர்றது இந்துவை? நீதான். நானா? ஆமா, நீதான் சரியான ஆள். சாந்தி உன் மேல பெத்து தகப்பம் போல மரியாதை வச்சிருக்கா. எதை பத்தியும் சொல்லாம பக்குவமா பேசி குழந்தைய கூட்டிட்டு வந்துடணும். அதுவும் இந்த வீடு வரைக்கும். அதுக்கப்புறம் நிச்சயதார்த்தம் நடக்கிற கோயிலுக்கு யார் கூட்டிட்டு வர போற தெரியுமா? இந்துவை நிச்சயதார்த்தத்துக்கு கூட்டு வர சொல்லி அக்கா தான் ஐடியாவே கொடுத்தாங்க. ஆண்டாளம்மா மட்டும் சரியான நேரத்துக்கு இந்து அங்க கூட்டு வரலன்னா நிச்சயமா நிச்சயதார்த்தம் நடந்திருக்கும். அது மட்டும் நடந்திருந்தா என்னென்ன விபரீதம்லாம் நடந்திருக்குமோ. அதெல்லாம் நடக்காமதான் கடவுள் நல்ல வழி காட்டிட்டாரே. ஆண்டாள் அம்மாவுக்கு தனிப்பட்ட முறையில நன்றி சொல்லணும். நீ வேற. நான் இதுவரையும் பண்ண பாவத்துக்கு 108 தடவை தலை முழுகணும். இது பத்தாது. என் ஆயுசு முடியறதுக்குள்ள உங்க 2 பேரையும் ஒன்னா பார்க்கணும். அப்பதான் என் மனசு ஆறும். அதெல்லாம் நிச்சயம் நடக்கும் ஆண்டாளம்மா. எல்லாரும் உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். லக்ன பத்திரிகை படிக்கும் போது இந்துவை கரெக்டா உள்ள விட்டீங்க பாருங்க. சூப்பர். அது சரி, சூப்பர் கிப்பர்னு சொல்லி பாராட்டெல்லாம் மட்டும் கொடுத்தா போறாது. நிச்சயதார்த்த விருந்து நின்னு போச்சுல்ல, நிச்சயதார்த்த கேன்சல் விருந்து வைங்க. சூப்பர் ஐடியா. ஒரே ஒரு கண்டிஷன், என் பொண்டாட்டி மட்டும் சமைக்க கூடாது. அதுக்கு என்ன? கவலையே படாதீங்க. இன்னைக்கு ட்ரீட் எங்களோடது. நம்ம எல்லாருமா ஹோட்டல் போறோம். ஓகே. எனக்கு கசாட்டா ஐஸ்கிரீம் வேணும். என்ன சாந்தி யோசிக்கிற? அத்தை, நிச்சயதார்த்தம் நின்னதுனால எனக்கு மறுவாழ்வு கிடைக்க போதுங்கிற சந்தோஷம் இருந்தாலும் அதுக்காக இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையில என் குழந்தைய வச்சு விளையாடிட்டோமேன்னு வருத்தமா இருக்கு. என்னோட மனவேதனையை புரிஞ்சுக்கிட்ட எல்லாரும் ஏன் அந்த பொண்ணோட வேதனையை புரிஞ்சுக்கல? கோயில்ல நடந்த நிச்சயதார்த்தம் நின்னு போயிடுச்சுன்னா அவளை பத்தி ஊர் உலகம் என்ன பேசும்? என் நிலைமை மாதிரியே அவளோட வாழ்க்கைக்கும் விட தேட வேண்டிய நிலைமை வந்துருச்சு. இல்ல, நான் அந்த பொண்ணு பார்த்து பேசதான் போறேன். இந்த ஊர்ல கோவிந்தங்கிறது எந்த கோவிந்தன் கேக்குறீங்க? பட்டணத்துல வேலை பார்க்கறாருலங்க, அந்த கோவிந்தன். ஓ, கொலகார கோவிந்தன். அவன் இப்ப ஜெயில இருக்கான். ஜெயிலையா? ஆமா. நீங்க யாரு? கொஞ்சம் எனக்கும் அவருக்கும் குடுக்கல் வாங்கல் இருக்கு, அதான் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். குடுக்கல் வாங்கலா? இப்ப அவன் இருக்கிற நிலைமையில உங்களுக்கு இப்ப என்னத்தை கொடுக்க போறான்? அப்போ நீங்க சொல்றத பார்த்தா இப்ப அவங்க இருக்கிற நிலைமையில நீங்க தான் ஏதாவது அவங்களுக்கு கொடுத்துட்டு போகணும். பரவாயில்ல,
நான் பாத்துக்கிறேன். அவங்க வீடு எங்க இருக்கு? நேரா போனீங்கன்னா திரௌபதி அம்மன் கோயில்னு வரும். அங்க போய் கொலகார கோவிந்த வீடு எதுன்னு கேட்டா சொல்லுவாங்க. ஆ, அந்த பிச்சாண்டி வீடு? ஓ அவனா? அவன் கூட்டாளி தான். அங்கேயே கேளுங்க, சொல்லுவாங்க. ரொம்ப நன்றிங்க. வாங்க. இங்க மழை இல்ல, வெயில் இல்ல, விவசாயமே இல்ல. பட்டணத்துக்கு வேலைக்கு போறேன்னு சொன்னாங்க. அங்க போய் என்னாச்சோ ஏதாச்சோ ஒண்ணும் தெரியல. போலீஸ் ஜெயில புடிச்சு போட்டாங்கன்னு சொல்றாங்க. ஒருத்தர் வந்து எங்களுக்கு மாசம் மாசம் பணம் அனுப்புறதா சொன்னாரு. ஐயா, அந்த பணமும் 2 மாசமா வந்துச்சு. இப்போ அதுவும் வரது இல்ல. சோத்துக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கியா? இந்த பச்சை குழந்தைய வச்சுட்டு என்ன செய்யறதுனே புரியலங்க. அக்கம் பக்கத்துல இருக்கவங்க கிட்ட காசு கேட்க முடியாத அளவுக்கு அவ பேர் ஆகி போயிடுச்சு. 2 ஊரு தள்ளி எல்லாரும் சேர்ந்து கூட பின்ற வேலைக்கு போறோம். அதுல வரத வச்சு வயித்த கழுவுறோம். எல்லாம் எங்க விதி. நீங்க ஜெயில வர பாத்தீங்கன்னா நாங்க கேட்டோம்னு சொல்லுங்க சார். எங்க நிலைமையை எடுத்து சொல்லுங்க சார். கவலைப்படாதீங்கம்மா, நான் பிச்சாண்டிய பார்ப்பேன். கண்டிப்பா சொல்றேன். நான் வந்தது உங்க குடும்ப நன்மைக்காகத்தான். ஐயா, என் புள்ள பிச்சாண்டிய பாத்துட்டு திரும்ப வருவீங்கல்ல? நிச்சயமா வருவேம்மா. அம்மா, நான் ஒன்னு சொல்றேன். நான் இங்க வந்துட்டு போன விஷயம் வேற யாருக்கும் தெரிய வேணாம். சரிங்க ஐயா. ஐயா, இந்த பணத்தை வாங்கிக்கங்க. கலங்காதீங்க, இந்த பணத்தை வாங்கிக்கங்க. யோசிக்காதீங்க, இந்த பணத்தை வாங்கிக்கங்க. ஐயா, பிச்சாண்டியும் கோவிந்தனும் எனக்கு வேண்டப்பட்டவங்க தான். அது மட்டும் இல்ல, பெரியவங்க. நாம பசி பட்டினியை தாங்கிக்கலாம். ஆனா குழந்தைங்க பாவம் என்ன பண்ணும்? புடிங்கய்யா, இத வச்சு 2 மாசத்துக்கு தேவையான அரிசி மளிகை ஜாமான வாங்கிக்கங்க. மனசு சங்கடப்படாதீங்க. ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா. இருக்கட்டுங்கய்யா. அப்ப நான் கிளம்புறேன். போயிட்டு நான் வாங்க. வரேம்மா. போயிட்டு வாங்க. மாமா, வா. எப்படி இருக்கீங்க மாமா? என்னத்த சொல்றது? என்ன மாமா ஒரே விரக்தியா பேசுறீங்க? என்ன பண்றது பாலா? எதுவுமே நாம நினைக்கிற மாதிரி நடக்க மாட்டேங்குது. நிச்சயதார்த்தம் நின்னு போச்சு, அத சொல்றீங்களா மாமா? ஆமாப்பா, இந்த கார்த்திகோட சம்மதத்தோட தான் இதை ஏற்பாடு பண்ணும். கடைசியில பார், அவனோட முட்டாள்தனத்தினாலே அது நின்னு போச்சு. விடுங்க மாமா, அதையே நினைச்சிட்டு இருந்தா உங்க உடம்பு தான் கெடும். நினைக்காம எப்படி பாலா இருக்க முடியும்? மூத்த பையன் வீட்டு விட்டு போயிட்டான். சின்னவனுக்கு நல்லதா ஒரு வாழ்க்கை அமைச்சு தரணும்னு நான் நினைக்கிறது தப்பா? தப்பே இல்ல மாமா, நீங்க நினைச்சது சரிதான். எனக்கு இது கொஞ்சம் கூட பிடிக்கலப்பா. எதை மாமா சொல்றீங்க? அந்த குழந்தை மேல உன் பாசத்தோட இருக்கிறது. அந்த குழந்தை எல்லாரும் முன்னாலே வந்து உன் அப்பா அப்பான்னு கூட்டிட்டு இருக்கிறது, இதெல்லாம் நல்லாவா இருக்கு? சின்ன பையனா இருந்தா கண்டிக்கலாம். அது சரிதான் மாமா. ஆனா எனக்கு என்னவோ கார்த்திக் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்குவான்றதுல நம்பிக்கை இல்ல மாமா.